அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் அப்படிங்கிற சிபிஐசி அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு 26/6லேருந்து 24/7 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூலை சரியா? ஆன்லைன் ஃபீஸ்ல பே பண்றதுக்கு வந்து 25 ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ல ஏதாவது வந்து தப்பா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத சேஞ்ச் பண்றதுக்கு 29, 30, 31 ஜூலை மாசத்துல 3 நாள் வந்து டைம் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாம் எப்ப இருக்கும்? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்ப இருக்கும் அப்படின்னா, 20 செப்டம்பர்ல ஆரம்பிச்சு 24 அக்டோபர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது பேசிக் டீட்டெயில்ஸ் ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேக்கன்ஸீஸ் எவ்வளோ இருக்கு? எம்டிஎஸ்க்கான மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான வேக்கன்ஸீஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவால்தாருக்கு வந்து வேக்கன்ஸீஸ் 1075 இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இத தாண்டி மத்த டீட்டெயில்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருக்கிறப்ப, நமக்கு புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி ஸோ இந்த இடங்கள்ல மட்டும் தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். ஸோ உங்களோட லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி எது நியர்பையா இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ 2 செஷனா இருக்கும். சரிங்களா? 2 செஷன் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி. ஸோ 20 கொஸ்டின் 60 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அந்த பேசிஸ்ல எழுதுவீங்க. 45 நிமிஷம் டைம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அதுவுமே 20 கொஸ்டின் இருக்கும். 45 நிமிஷத்துக்குள்ள இந்த செஷன் 1 கம்ப்ளீட் பண்ணும். செஷன் 2 அப்படிங்கிறது வந்து ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் சரிங்களா? 2த்துலயும் 25 கேள்விகள் இருக்கும். 45 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஓகே டோட்டலா 1 1/2 மணி நேரம் தான் நமக்கு எக்ஸாம் சரியா? இல்ல இந்த ஹவால்தார் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு வாக்கிங் எவ்வளோ நேரத்தில பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஹைட் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையும் நம்ம அட்டாச் பண்றோம். எப்படி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவ எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் ஈஸியான எக்ஸாமா தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்க. கிளிக் ஆயிரும். சரியா? நன்றி.